திருமாவளவனை பத்தி எனக்கு தெரியும். பதவி ஆசை இல்லாதவர். விடுதலை சிறுத்தையில இருந்து ஒருத்தர் துணை முதல்வரா வந்தா தான் அவங்களோட கூட்டணி வைப்பேன்னு போய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சாமானியனும் சரிசமம் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்லாம் சொன்னார்ல. அதையே இப்ப மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு காலத்துல சீர்னவர் இப்படியா சார் சொல்றாரு? ஓ டைம் ஆகி போச்சு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? திருமாவளவன் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு இங்க எழுச்சி தமிழருக்கான குரல்கள் ஒலித்த போது உள்ளபடியே நான் இன்புற்றேன், மகிழ்ந்தேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. எப்படி தப்பிக்க போறோம்? அதே மாதிரி எனக்கு உள்ளபடியே ஒரு ஆசை, ஏன் ஒரு தமிழர் துணை பிரதமர் ஆகக்கூடாது? அது நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடாது. ஐயா எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடாது. ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி துணை பிரதமர் ஆகக்கூடாது? ஒன்றியத்தில் இன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே பாஜக. அதிமுக ஏன் அதை கேட்க கூடாது? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. ஒன்று, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. ஆனா அதிமுக பாஜகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் வாக்கு வலிமே இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் சரிபாதி தொகுதிகளை கேட்போம், அதிமுக போட்டியிடுற சரிபாதி தொகுதியில நாங்க கேட்போம், தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சரை கேட்போம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பாஜகவை விட அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு துணை பிரதமர் ஆகும் தகுதி இல்லையா? எப்படிப்பா அப்படி எல்லாம் அதுக்கு இல்ல ராசையா அவனுக்கு கிடைக்காதுடா, நான் இருக்கல அழக்கூடாதா நண்பா. அவர் ஒரு 18% மக்களுக்கு தலைவரா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. திரு குமார் அவர்கள் சொல்லிட்ட பொழுது வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. வேலைவாய்ப்பு, கல்வி உள்ளிட்டவற்றில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை 18 விழுக்காடு மக்களுக்கான ஒரு தலைவர் என்பது போன்ற ஒரு வாதத்தை வைத்தார். எனில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 விழுக்காடு மட்டுமே கொண்ட வாக்காளர்களின் தலைவி. அப்படித்தானே குமார் சார் ஏத்து பார்த்தனா? அதை செய்க கருமான செய்க மாப்பு வெச்சிட்டா ஜெயலலிதா அவர்கள் 3 விழுக்காடு மட்டுமே கொண்ட வாக்காளர்களின் தலைவி. அப்படித்தானே குமார் சார் ஏத்து பார்த்தனா? அதை 3 விழுக்காட்டுக்கு மட்டும் தானே ஜெயலலிதா தலைவி. யூ டிராப் திஸ் டா மாட்டிக்க. என்ன அவளது கேப்பா ஓட நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் வேற யாருக்கும் கிடையாது இல்ல. குமார் சாருடைய வாதத்துல நாதிர முரண்பட்ட ஜெயலலிதாவை எல்லா சமூகமும் ஏத்துக்குச்சு. சரி, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 0% மக்களுக்கான தலைவர். நரேந்திர மோடியுடைய சமூகம் தமிழ்நாட்டில் எத்தனை % இருக்கு? சாம்பார் ஆப் எனக்கு 25 லாக்அப் டெத் நடந்த திமுக ஓட்டு போட சொல்றீங்களா மக்களை? விவசாயி மீது குண்டு சட்டம் போட்ட திமுக ஓட்டு போட சொல்றாரா? பரந்தூர் பயங்கரம் நடத்தின திமுக ஓட்டு போட சொல்றாரா? பரந்தூர் பயங்கரம் நடத்தின திமுக ஓட்டு போட சொல்றாரா? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. சில பட்டியல்களை போட்டார் நண்பர். இதற்காக வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்டார். கச்சா எண்ணெய் விலை பிறந்தும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியதே பாஜக, அதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்றாரா? நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதாவது கேக்குற நீ எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. எல்லையில சீனாக்காரன் புகுந்து வீட்டை கட்டிட்டானே, ரோட போட்டானே, அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? ஏன் வாங்குது? எல்லையை பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கி உள்நாட்டுக்குள்ள புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்களை கொல்லுகிறார்கள், நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடிமக்களை பயங்கரவாதிகள் கொண்டு தப்பிச்சு ஓடிடுறான், அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. எதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரு? நான் 2 கேள்வி கேட்கிறேன். மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்றால், புறப்படும் போது நல்ல சகுனம். அவருடைய ஆட்சியில போலீஸ் துறை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆனா 13 பேரை காக்கா குருவி மாதிரி தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்ட பிறகும் எனக்கு அது தெரியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியை விட அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து உடனடியாக அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த ஸ்டாலின் பரவாயில்லை. எனவே எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்லை என்று மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார். அம்மா அம்மா, நானும் எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சாணி அடி சக்கை அடிங்கிறது இன்னைக்கு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன்.
அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டானுங்களேடா. காத்தாங்குளத்தை தந்தையும் மகனும் அடித்துக் கொல்லப்பட்ட பிறகு அவங்க அடிச்சுலாம் சாகடிக்கப்படல, அவங்க மூச்சு திணறி செத்தார்கள் என்று சொல்லி காவல்துறையினரை பாதுகாக்க மாசக்கணக்கா ஆட்சி அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்ய அந்த எடப்பாடி பழனிசாமியை விட பொறுப்பெடுத்துக் கொண்டு தன்னுடைய துறையின் கீழ் நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்டாலின் பரவாயில்ல என்று நினைத்ததால் மக்கள் தொடர்ந்து திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள். பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. தன்னுடைய கட்சி தலைவனுடைய வீட்டை கொடநாடு பங்களாவையே கூட காப்பாற்ற முடியல, கொலை நடந்துச்சு, கொள்ளை நடந்துச்சு, அங்க இருந்து கடைசி ஒரு குரங்கு பொம்மையை தூக்கிட்டு போறதுக்காக இவ்வளவுங்கிற கேள்வி இன்னி வரைக்கும் இருக்குது விட தெரியாம. புரட்சி தலைவி இதய தெய்வம் என்று சொன்ன அம்மையார் வாழ்ந்த பங்களாவையே காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்ல என்று நினைத்ததால் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார். என்ன நீ நான் சொன்னாலும் அதோ போயிட்டான், இவன் பாவம் பலூன் வைக்கிற மாதிரி இருக்கான், இவனை போட்டு அடிச்சுன்ற. நான் எல்லாம் பெரிய லிஸ்டா, பெருந்தலைவர் காமராஜர், வாஜ்பாய் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டா. இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? இல்ல, நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா? அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் நடந்த தவறுக்கு பொறுப்பேற்று மிக விரைவாக கைது செய்து வழக்கும் நடத்தி அந்த குற்றவாளிக்கு உச்ச தண்டனை வாங்கி கொடுத்த ஸ்டாலின் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா பொள்ளாச்சியில தான் சொந்த கட்சிக்காரர் அதிமுக அணியினுடைய மாணவரணியுடைய நகர செயலாளர் அருளானந்தத்தை ஓராண்டு ஆகியும் கட்சியிலிருந்து நீக்காம வச்சிருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரை விட ஸ்டாலின் பரவாயில்ல என்று நினைத்ததால் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள், இன்னைக்கு ஒரு துயர நாள். என்னன்னா, ஒரு பெண்ணு வரதட்சணை கொடுமையால ஒரு 60 நாள்ல தப்பான முடிவு எடுத்திருக்கு. ஒரு பையன் நீ போராடல, மாதர் சுகந்த சமூக ஆர்வலர், எழுத்தாளர், போராளி, ஒரு பையன் போராடல. கஞ்சா கொக்கைன் அடிச்சு தூங்கிருக்கீங்களா? ஏன்னா திரும்பவும் போய் சொல்றீங்க? இந்த நீங்க சொன்ன அமைப்புங்க தான் முத போராடினது எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கெல்லாம் ஊடக வெளிச்சம் கிடைக்கலன்றதுக்காக அவங்களாம் வெளியில தெரியாம போயிட்டாங்க. விமர்சனம் வைக்கலாம், அதுக்காக இப்படியானா கஞ்சா அடிச்சாங்க, கொக்கைன் அடிச்சாங்கன்னு. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. நீ எதனா காலையில அடிச்சிட்டு வந்துட்டியா? பார்க்க அப்படிதான் இருக்கு. அதாவது வரதட்சணையை ஒழிக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். கோபத்துல வார்த்தை வந்துருக்கு. குட் ஜோக். ஆமா, நிறைய பேரு முன்னாள் அமைச்சர் பொண்ணைய கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. அன்பிற்கினிய தமிழ் சொன்னாங்களோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ணனால வெளிநாட்டுக்கு போக முடியல, ஆனா அண்ணன் கையெழுத்து போட்டானா ஆட்சியில குடியுரிமை தராங்க. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம், ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க, யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனதுருங்க. என்னால போக முடியல, என்னுடைய கடை வச்சுட்டு அந்த பாஸ்போர்ட் காணாம போயிடுச்சு. வீட்டுலதான் வச்சிருந்த அலமாரியில வைமா அப்படின்னு கொடுத்துருந்தேன். வீட்டுக்குள்ள வந்து திருடு போயிருக்குன்னு நினைக்க, காணாம போயிடுச்சு. இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். அண்ணா, இவ்வளவு நாள் பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, தரமாட்டாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்ப காணா போச்சுன்றன. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். ஏற்கனவே கொடுக்க மாட்டாங்க, இப்படி காணாம போயிடுச்சுன்னு சொன்னா புதுசா அப்ளை பண்ணிக்கலாம்னு வக்கீல் சொன்னாரு. இதான் ட்ரிக்கா? அண்ணனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, லைசன்ஸ் கிடையாது, ஆனா பாஸ்போர்ட் மட்டும் வேணும். பெண்ணியவாதியெல்லாம் எங்களே படுத்திருக்கிறீங்க. தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க சாமி போதும் போங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மாநாட்டை நடத்த போறேன். என்ன அப்படின்னா, யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இது என்னன்னு உங்களுக்கு புரியாது. அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு இது புரியாது. ஏன்னா ஏற்கனவே ஆடு மாடுகளோட மாநாடு நடத்தும் போது அவங்க மொழியில பேசுனேன். அடுத்து மரம் செடிகளோட பேச போறேன். அதுக்காகத்தான் இப்படி பேசிக்கிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வெளிப்படையா ஒரு நாளும் திமுக பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னனால உங்களுக்கு அவ்வளவு கோவமா அவர் மேல. விஜய் கூப்பிட்டு என்ன போறோம் புரியலையே. ஓப்பன் சேஸ் மச்சி அப்படின்னு பாட்டு படப்போம்.